ஓரளவுக்காவது குறிப்பிட்ட கடனை நான் அடைச்சிடணும் அப்படின்னா என்ன மாதிரி வழிபாட்டு முறை இல்லை பரிகார முறையை மக்கள் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம சீக்கிரம் வெளியே வர்றதுக்கும் ஏன் ஒரு வாரத்திலேயே இந்த பிரச்சனை தீர்றதுக்கும் உண்டான ஒரு வழின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு நாள், அதாவது ஒவ்வொரு நாளும் நீங்கள் செஞ்சுட்டு வர இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல வருமானத்தை பெருக்கக்கூடிய நிலை. வருமானம் இருந்தால், வழி இருந்தால் கண்டிப்பாக கடனை நம்மளால் கொடுக்க முடியுன்றதுனால குளிகை நேரத்தில் இதை மாதிரி நீங்கள் பண்ண அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி நம்மளுடைய தான்தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேத்திரத்தில் வெகு விமர்சையா சண்டி யாகம் 2 வருட பூர்த்தி விழா நடக்க இருக்கு. நீங்க எல்லாருமே நேரடியா வந்து இந்த விழாவில் கலந்துக்கோங்க. அம்பாளுக்கு, புவனேஸ்வரி தாயாருக்கு யாம் இருக்கும் இடத்தில் செல்வம் கொழிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்பாளுக்கு நம்மளுடைய கரங்களாலேயே பூக்கூட எடுத்துட்டு வந்து வண்ண மலர்களால நாம அபிஷேகம் பண்ணலாம். இது ஒரு அரிய வாய்ப்பு. நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கடன், கஷ்டம், துன்பம், துயரம் எல்லாமே நீங்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள் இது. அன்றைய தினம் அக்ஷய திருதி. ஸோ செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும், நம்ம நகை வாங்குறோம், நகை சேர்க்கிறோம், அதெல்லாம் அடுத்த பட்சங்க. அம்பாளுக்கு அந்த அக்ஷய திருதி நல்ல நாளில் நம்ம கையால் பூவால் அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த தாயார் நமக்கு பொன்னால அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த அரிய வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. எல்லாருமே வாங்க. நானும் அந்த நிகழ்ச்சிக்கு வருவேன். உங்களை நேரில் பார்க்குறேன். நன்றி. அருள்வாக்கம்மா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அருள்வாக்கம்மா அப்படின்னு மக்களால் அழைக்கக்கூடிய காளி மாதாஜி அம்மா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா, நிறைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு சொல்கிறீங்க உங்கள் அருள்வாக்கு மூலமாக. இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு தீராத பிரச்சனையாகவே பொதுமக்களுக்கு இருக்குது. இந்த கடன் எனக்கு உடனே அடைஞ்சிடணும், ஒரு வாரம் 10 நாளில் கடன் இல்லாமல் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும், ஓரளவுக்காவது குறிப்பிட்ட கடனை நான் அடைச்சிடணும் அப்படின்னா என்ன மாதிரி வழிபாட்டு முறை இல்லை பரிகார முறையை மக்கள் செய்யணும்? அனைவரும் சர்வகடாட்சியம் பெருக. தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கஷேத்திரத்திலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. கடன் பட்டார் நெஞ்சம் கலங்கினான் இலங்கை வேந்தன். இது எல்லோருக்குமே தெரியும். அது தெய்வ கடனாக இருந்தாலும் சரி, பித்ரு கடனாக இருந்தாலும் சரி, அதை தீர்க்க முடியும். ஆனால் மனித கடனுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். தூக்கம் வராது, மன நிம்மதியை கெடுத்துரும், அசிங்க அவமானங்களை தரும். உற்றார் சுற்றார் நம்ம விட்டு ஒதுங்கி இருக்கக்கூடியது இந்த பணத்தினால மட்டும்தான். கடனை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மரியாதையே போச்சு. கடனுங்கிறது ஒரு மனிதனுடைய நிம்மதியை மட்டும் இல்லை, அவன் வாழ்க்கையே கெடுத்துரும். எத்தனையோ பேரை சூசைட் பண்ணிக்கிறாங்க குடும்பத்தோடு. எத்தனையோ ஆண்கள், எத்தனையோ பெண்கள், குடும்பமே பராதியாக போனது இந்த கடனால தான். 2 விஷயங்கள். ஒரு வருமானம் சீராக இருந்தால் கடன் வாங்கிறதுக்கு வேலை இல்லை. வசதிகளை பெருக்கிறதுக்காக வாங்கக்கூடிய கடன் கூட யோசித்து வாங்கணும். கூடுமானம் மட்டும் நம்ம வாங்கக்கூடிய கடன் நமக்கு புரோஜனமாக, அதே நேரம் நம்ம கஷ்டத்தை தீர்க்கக்கூடியதாக இருக்கணும். ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு கடன் வாங்கலாம், தவறு கிடையாது. ஒரு வியாபாரம் தொடங்க போகிறீங்க, அதற்கு கடன் வாங்கலாம், தவறு கிடையாது. ஆனால் எதை செய்தாலும் திருப்பி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வழிகள் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கும். ஒரு சொத்து வாங்குகிறோம் அப்படின்னும் போது ஒரு 1 கோடி ரூபாய்க்கு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு கடனை வாங்குகிறோம். கண்டிப்பாக அதற்கு உண்டான வருமானம் நமக்கு இருக்கான்றதை முதல் பார்த்துக்கணும். இருந்தால் மட்டும்தான் வட்டியை கட்ட முடியும், அசலை தர முடியும். அதாவது விரலுக்கேற்ற வீக்கம் இருக்கணும்னுவாங்க. விரலை தாண்டி வீக்கம் வந்துருச்சுன்னா அந்த வலியை தாங்கக்கூடிய தன்மைக்கு நம்ம வந்துடுவோம். அது போல தான் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம சீக்கிரம் வெளியே வர்றதுக்கும் ஏன் ஒரு வாரத்திலே இந்த பிரச்சனை தீர்றதுக்கும் உண்டான ஒரு வழின்னு சொல்லும்போது வெற்றிலை. இந்த வெற்றிலைக்கு உண்டான ஒரு தன்மை என்னன்னா, வெற்று இடத்தை கூட வெற்றியாக மாற்றக்கூடிய தன்மை இந்த வெற்றிலைக்கு உண்டு. அதே நேரம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னா வெற்றிலையை கொண்டு பண்ணும்போது அதுக்கு மாற்றம் உண்டு. ஒரு நிச்சயதார்த்தம் அப்படின்னக்கூடிய அந்த இடத்துல தாம்பூலத்தை மாற்றுறதுன்னு எல்லோருக்குமே தெரியும். அந்த தாம்பூலம் மாற்றுறது எதுன்னா, வெற்றிலை பாக்கு வைத்து தான் தாம்பூலத்தை மாற்றுவாங்க. ஒரு விஷயத்தை நிச்சயம் பண்ணுறது அப்படிங்கிறது வெற்றிலையை கொண்டு தான் பண்ண முடியும். அந்த மாதிரி உங்களுடைய கடன் பிரச்சனை அறவே தீந்துரோன்ற நிச்சயத்தை பண்ணக்கூடியது வெற்றிலை.
6 வெற்றிலை எடுத்துக்கணும். இந்த 6 வெற்றிலை அப்படின்னும் போது சுக்கிரனை குறிக்கக்கூடியது. இந்த 6 வெற்றிலையில் பூச்சிகள் இருக்கக்கூடாது, கருப்பு படைஞ்சு இருக்கக்கூடாது, சுத்தமாக அலம்பி தொடச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த வெற்றிலையில் வந்து பார்த்திங்கன்னா பாக்கு 2 வைத்து 6 வெற்றிலையில் 2 பாக்கு வச்சுக்கோங்க. சுண்ணாம்பு கொஞ்சம் வச்சுக்கலாம். ஏன்னா தாம்பூலம்னாலே சுண்ணாம்பு வைத்தது தான் தாம்பூலம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 101 ரூபாயை அதோட சேர்த்து வைத்து அதாவது பிங்க்கு நிறத்தில் இருக்கக்கூடிய பேப்பர். நகை கடைக்கு போனீங்க அப்படின்னா வெள்ளி கொலுசு வாங்கினாலும் சரி, தங்க நகை வாங்கினாலும் சரி, அதை பார்த்திங்கன்னா அந்த பிங்க்கு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பேப்பரில் வச்சு தான் தொன்று தொட்டு கொடுத்துட்டு வந்தாங்க. காரணம் எதனாலன்னா அந்த வண்ணத்திற்கு தங்கத்தையும் வெள்ளியையும் இருக்கக்கூடிய தன்மை உண்டு. அப்படிப்பட்ட அந்த பிங்க்கு நிற பேப்பரில் இந்த வெற்றிலை பாக்கு தாம்பூலத்தோடு அந்த 101 ரூபாயை எடுத்து பணம் புழங்குற இடத்துல வச்சுடணும். மறுநாள் காலையில் இன்றைக்கி நீங்கள் அதை வந்து இது எந்த நேரத்தில் வைக்கணும்னா குளிகை நேரத்தில். இதுக்கு நட்சத்திரம் கிடையாது, நாளுன்றது கிடையாது, அதே நேரம் திதியும் கிடையாது. குளிகை நேரம்னா கூடிய நேரம் மட்டும்தான் முக்கியம். அந்த குளிகை நேரத்தில் இதை வைத்து பூஜை அறையில் வைத்து நல்லா பூஜை பண்ணி நிறைய லக்ஷ்மியினுடைய தோத்திரங்களை சொல்லி அஷ்டோத்திர சதநாமாவளியை சொல்லி இதை எடுத்து பணம் முழங்குற இடத்துல வச்சுடுங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்சு ஸ்நானம் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பேப்பரை பிரித்து அந்த வெற்றிலை பாக்கு இருக்கக்கூடியதை அந்த பணத்தை அதிலேயே வச்சுடணும். அந்த வெற்றிலை பாக்கு அதை தாம்பூலம் தரிக்கிறவங்களுக்கு எடுத்து கொடுத்துடணும். இந்த மாதிரி ஒரு நாள், அதாவது ஒவ்வொரு நாளும் நீங்கள் செஞ்சுட்டு வர இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல வருமானத்தை பெருக்கக்கூடிய நிலை வந்து சேரும். ஏன்னா வருமானம் இருந்தால், வழி இருந்தால் கண்டிப்பாக கடனை நம்மளால் கொடுக்க முடியுன்றதுனால குளிகை நேரத்தில் இதை மாதிரி நீங்கள் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக வருமானம் பெருக ஆரம்பிச்சிடும். வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா டல்லாக இருக்கக்கூடிய வியாபாரம் விருத்தியாக ஆரம்பிச்சிடும். சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் அந்த பணம் வர ஆரம்பிச்சிடும். இப்படி நீங்கள் சேர்த்த பணம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 நாள் செய்கிறீங்கன்னும் போது 1000 ரூபா வந்துடும். அந்த 1000 ரூபாயை நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய 1 லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்க கடன், இல்லை 10 லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்க, ஏதோ ஒரு கடனை வாங்கியிருக்கீங்கன்னா அந்த இடத்துல இப்போ பேங்க்குன்னா அந்த ஒரு 1000 ரூபா தூக்கி நீங்கள் பேங்க்கில் போட்டுடலாம். கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த 1000 ரூபாயை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கையில் அந்த பிங்க்கு நிற பேப்பரில் வச்சே எடுத்துன்னு போய் அவங்க கையில் குளிகை நேரத்தில் கொடுத்துடணும். குளிகை நேரத்தில் கொடுத்துட்டீங்கன்னும் போது கண்டிப்பாக உங்கள் கடன் அறவே இருக்கவே இருக்காது. அதை தீர்ந்து நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு தன்மை வரும். நகை அடமானத்தில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பணத்தை எடுத்துன்னு போய் ஒரு 1000 ரூபாய் கூட உங்களால் எவ்வளோ முடியுமோ சேர்த்து எடுத்துன்னு போய் குளிகை நேரத்தில் கட்டிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த நகையை மீட்டு கொண்டு வந்துடலாம். அற்புதமான இந்த வெற்றிடத்தையும் வெற்றியாக்கக்கூடிய வெற்றிலை பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக தீராத கடனையும் தீர்த்துட்டு நிம்மதியாக உட்காரக்கூடிய அந்த அனுகிரகத்தை பெற முடியும். சிறப்புமா. ஏன்னா கடன் இல்லாத மனுஷங்களே இல்லை. எத்தனையோ விதத்தில் கடனில் தான் சூழ்ந்திருக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். அதற்கு ஒரு எளிமையான அழகான பரிகாரமாக கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி ஏப்ரல் 30ஆம் தேதி நம்ம ஆலயத்தில் தான் தோன்றி சாய்பாபா ஆலயம் இந்த புவனேஸ்வரி கஷேத்திரத்தில் நடக்க இருக்கின்ற சண்டியாக 2 வருட பூர்த்தி விழா பற்றியும் 3ஆம் ஆண்டு துவக்க விழா பற்றியும் அன்னைக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுதுன்னு மக்களுக்கு சொல்லுங்கம்மா. இப்போ நம்ம வந்து பேசும்போது ஒரு விஷயத்த பேசணும், தீராத கடன் தீர்றதுக்கு அப்படின்னு. அப்போது அப்படிப்பட்ட தீராத கடனில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடனே வாங்கக்கூட முடியாது. சில பேர் கடனை வாங்கிட்டு கொடுக்க முடியாது, சில பேருக்கு கடனே வாங்க முடியாது. எந்த இடத்துல கேட்டாலும் ஒரு 10 ரூபா கடன் கொடுக்கலன்ட்டு வருத்தத்தோடு பேசக்கூடியவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஒரு கை மாத்திரத்துக்கு கூட வழி இல்லாத ஒரு சொந்த பந்தங்கள் வசதியாக இருப்பாங்க, அவங்க 10 பைசா கொடுக்க மாட்டாங்க. வெளியே நம்ம ஒருத்தங்களை நம்புவோம், இவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க, அவங்க தரவே மாட்டாங்க. என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஐயோ இவ்வளோ நாள் என் கையில் இருந்தது, இப்போ தான் நான் இதில் போட்டேன், இந்த இடத்துல போட்டேன், நகையில் போட்டேன், இல்லை பிஸ்னஸில் போட்டேன்னு நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. அப்படி யாராக இருந்தாலும் 29-30 நம்ம ஆலயத்தில் விசேஷமான ஒரு அம்பாளுக்கு பூஜை இருக்குது. 29 நிறைய பூஜைகள் பண்ண போகிறோம். 30 அம்பாளுக்கு உங்களுடைய திருக்கரங்களால் நம்ம மலர்களால் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வகையில் இந்த மாதிரி கடன் இருக்கக்கூடியவங்க
கடன் பெற முடியாதவங்க, ஒரு வீடு கட்டலான் இருக்கோம், லோனை எதிர்பார்த்துட்டு இருக்கோம், எனக்கு லோனே கிடைக்கல, ஒரு தொழில் பண்ணலான் இருக்கோம், அந்த தொழிலுக்காக நான் லோன் கேட்டுட்ருக்கேன், அது கிடைக்கல, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், நான் அங்கங்கே கடன் கேட்டுட்ருக்கேன், கிடைக்கல அப்படின்னு கூடியவங்க கூட இந்த பூச்செறிதல்னா கூடிய அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய இந்த மலர்களை தலையில் சுமந்துக்கிட்டு உங்கள் திருக்கரங்களால் அபிஷேகம் பண்ணி சண்டி யாகம், அதாவது ஒரு யாகத்திலே சிறந்த யாகம் சண்டி யாகம் 2 வருடங்கள் பூர்த்தியாக போது வியந்து பார்க்குறாங்க. சென்னை மக்கள் வியந்து அதிசயித்து பார்க்கக்கூடிய ஒரு யாகத்தை 2 வருடங்கள் நடத்தியிருக்கிறோம். 3ஆம் வருடம் தொடங்க போது இதில் நீங்கள் கலந்துக்கிட்டு சங்கல்பம் செய்யும்போது கண்டிப்பாக உதவி கிடைக்கும். உங்களுக்கு தொழில் தொடங்கிறதுக்காகவும், வீடு கட்டுறதுக்காகவும், திருமணத்திற்காகவும், படிப்புக்காகவும் அந்த உதவிகள் கிடைக்கும். கடன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கடன் நிவர்த்தி ஆகும். காரணம் எதனாலன்னா அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமியும் குபேர சம்பத்தை தரக்கூடிய குபேரனுடைய அனுகிரகம் பெற்ற பச்சை குங்குமத்தையும் ஐம்பொன் காயினியும் தரோம், மகா பிரசாதத்தையும் தரோம். கண்டிப்பாக நீங்கள்லாம் கலந்துக்கணும். இதனால் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரக்கூடிய அரிய வாய்ப்பு இது. சாதாரண விஷயம் இல்லை. அனைவரும் திரண்டு வாங்க, அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து செல்வ செழிப்போட வாழுங்க. நிச்சயமாம்மா, யாம் இருக்கும் இடத்தில் செல்வம் கொழிக்கும் அப்படின்னு சொன்ன அந்த புவனேஸ்வரிக்கு பொதுமக்கள் அவங்களோட கையாலேயே அந்த புஷ்பாஞ்சலி பூஜையை செய்யும்போது நீங்கள் சொன்ன மாதிரி எப்பேற்பட்ட கடும் கடனும் அவங்களுக்கு தீர்ந்து செல்வ வளம் நிறைய பெருகும். ஏன்னா அக்ஷய திருதியாக இருக்கு அன்னைக்கு. ஸோ அன்றைய தினத்தில் இவங்க அந்த பூக்களால் அபிஷேகம் பண்ணும் பொழுது செல்வம் பெருகணும். நிச்சயமாக பொதுமக்கள் எல்லாரும் திரளாக வந்திருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க. அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றிம்மா. ஜெய் ஸ்ரீராம்.